ரோபோ சங்கர் நேற்று காலமானார் அப்படின்ற செய்தியை கேட்டு பல பிரபலங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து நம்முடைய நடிகர் திரு முனிஷ்காந்த் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ரோபோ சங்கர் இன்று இல்லை, அவரோடு நீங்கள் இணைஞ்சு பணியாற்றியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அவருடனான உங்களுடைய அனுபவங்கள் என்ன? ஆமாம் சார், நான் இப்போ இந்த ஆலப்பனான்னு ஒரு படம் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா வைபவ் சார் ஹீரோ. அதில் தான் நானும் ரோபோ சங்கர் நடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் நிறைய இடத்துல மாறிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்து மறுபடியும் ரிக்கவர் ஆகி நான் இப்போ இடையிலாம் பார்க்கும்போது பழைய உடம்பு இருக்கும்போது பரவாயில்ல சரி வட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்படின்றது ரொம்ப சாகாக இருக்கு. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு, ரொம்ப வேலையாக தான் இருக்கு. அவரோடு இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா ரோபோ சங்கர் இருந்தாருன்னா எல்லாரையும் அப்படியே கலாய்ச்சிட்டே இருப்பாரு, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கலாய்ச்சிட்டு பாரு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அவர் நடிக்கும் போதும் சரி, இது பண்ணும்போதும் சரி. அதான் சொல்லணும், பழகிறதுக்கு ரொம்ப இனியமானது. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, திடீர்னு இப்படி நான் அந்த ஒரு ஷூட்டிங்ல மாட்டிக்கிட்டேன். நான் வந்திருக்கணும், வர முடியாத ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் அவருக்கு எனக்கு ஷூட் இருந்தது. அதனால எனக்கு பெரிய அனுபவமா இருந்தது. ரொம்ப நல்ல மனுஷன், ஒரே வார்த்தை சொல்லணும்னா ரொம்ப நல்ல மனுஷன். ஆனது கொஞ்சம் சாணமா இருக்காரு. இப்போ கலைஞர்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உடல்நிலையை பேண்டதில்லை அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவர் உடல்நிலையை கவனம் செலுத்தியிருந்தா இன்றைக்கி அவர் இருந்திருப்பார். அது ஒரு உயரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி டக்குன்னு அவர் இல்லை அப்படின்னு செய்தியை பார்க்குறோமே. இந்த மாதிரி ஆமா, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு நல்லா வர்றப்ப இப்படி ஆகுறதுன்றது ரொம்ப துரதிருஷ்டமானதுதான். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். நம்ம கண்டிப்பா உடம்பு பேணி காத்துக்கணும். இது அவரது என்ன கொடுமைன்னா, உடம்பு சரியில்லாம இருந்து அவங்க வீட்டுக்காரமா எல்லாமே அவங்க தேத்தி கொண்டு வந்துட்டாங்க. பழைய உடம்பு இப்ப திடீர்னு இப்படி ஒண்ணுன்றப்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு, ரொம்ப பயமாகவும் இருக்கு. நம்ம உடம்ப ரொம்ப பார்த்துக்கணும். ஏன்னா இப்ப ஒரு நல்ல கலைஞர், இப்ப நம்ம தவற விட்டோமே இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு. மேக்சிமம் உடம்பு பார்த்துக்கணும் சார். நல்லா இந்த சம்பாதிக்கும் போது அந்த புகழ் வரப்போது அதை அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். ரோபோ சங்கர் அடிப்படையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அவர் உடலெல்லாம் பெயிண்ட் பூசி 100 ரூபா சம்பளத்தில் இருந்து உயர்ந்து இன்னைக்கு லட்சங்களில் வாங்கக்கூடிய ஒரு நபர். நீங்கள் கூட ஆரம்ப காலகட்டத்தில் பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்கீங்க. இந்த உயரம் கிடைக்கிறப்போ அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுன்றது ஒரு பெரும்பணி. அப்போ ஒரு மனிதர் இல்லைன்றப்போ அது எப்படிப்பட்ட இழப்பாக இருக்கும்? அதுதான் சார், அது ரொம்ப இதாக தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு அந்த இடத்த பிடிச்சி நின்று அதனோட அந்த புகழையும் இதையும் அந்த முழுசா ருசிக்காமே இப்படி டக்குன்னு நம்மளை விட்டு போறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்னன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தாரு. அதை கொஞ்ச நாள் அவர் அதை பத்தியாவது இந்த புகழின் இதாவது இது பண்ணிக்கலாமே அப்படின்றது இருக்கும் சார். அந்த மாணவர்தான் தான் சார். நன்றி திரு முனிஷ்காந்த். இணைந்து ரோபோ சங்கரோடு பணியாற்றிய அனுபவங்கள் மற்றும் உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணீங்க. இணைந்ததற்கு நன்றி. பல முன்னணி நடிகர்களோடு அவர் இணைந்து பயணித்திருக்கிறார், பணியாற்றியிருக்கிறார். சாதாரணமாக ஒரு மேடை நாடக கலைஞராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் அவருக்கான புகழ் வெளிச்சம் அப்படின்னு கிடைப்பதற்கே அவருக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிருச்சு. அதுக்கப்புறம் 2005க்கு அப்புறம் தான் அவர் சின்னத்திரையிலே உள்ள வராரு. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அவர் சின்னத்திரையில் மற்றும் வெள்ளித்திரையில் கோலோச்சினார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 20 ஆண்டுகள் ரோபோ சங்கர் பல நல்ல உள்ளங்களை, பல நல்ல மனிதர்களை சம்பாதித்திருக்கிறார் அப்படின்றதான் அவருடைய மரணத்திற்கு பிறகும் அவருக்காக இரங்கல் படக்கூடிய, ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய, அனுதாபப்படக்கூடியவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.